Hello friends, welcome back to Shine Sticky's Embroidery Gallery. இன்னைக்கு ஒரு silk saree-யோட blouse வந்து work பண்றத பார்க்குறோம். இத வந்து saree. அதுக்கு இந்த மாதிரி pink color blouse-ல saree-யோட கலர்ல வந்து குந்தன்ஸ் வச்சு work பண்ணிட்டு இருக்கேன். First வந்து neckline-க்கு ஒரு தடவை வந்து gold bead கொடுத்து stitch பண்ணிட்டு stone chain கொடுத்து stitch பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னொரு தடவை gold bead கொடுத்துட்டு எக்ஸாக்ட்டா வந்து saree-யோட கலர்லயே வந்து குந்தன் வந்து அங்கங்க ஒண்ணொண்ணு வச்சிருக்கேன். இந்த குந்தனுக்கு வந்து இந்த மாதிரி work பண்ணிருக்கேன். First வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். கலர்ல சீட் பீட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதுல சீக்வென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சமிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சீக்வென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிற சமிக்கி. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒன்று மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கலரே வந்து டல்லாக தெரியும். அந்த மாதிரி இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சமிக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம இந்த குந்தனை சுற்றி வந்து டைரெக்டாக வந்து கோல்டு பீட் கொடுத்துருவோம். நான் இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த குந்தனை சுற்றி வந்து இந்த சமிக்கி வந்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிகிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த குந்தன் வந்து நல்லா பிரைட்டான குந்தன், இந்த குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குந்தனில் வந்து இந்த கலரில் வந்து சமிக்கி வந்து உங்களுக்கு மிக்சிங்கில் கொடுக்குறப்ப இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதை சுற்றி வந்து இந்த மாதிரி பீடு வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஷைன் இருக்கிற மாதிரியான பீடு. இந்த பீடு வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். குந்தனை சுற்றி வந்து ஃபஸ்ட் வந்து நான் சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான சீக்வன்ஸுங்கிறனால ஜரி த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ தின்னான ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அதை கிளியராக வந்து தெரியும், அந்த என்ன த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். அதனால் இது ஒரு இது வச்சுருக்கேன். எவ்வளோ தின்னாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவு பார்க்குறப்பவே. அதனால் ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி நீடில் வந்து நான் டியூலிப்பில் 24 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு கொஞ்சம் அலைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸுங்கிறனால கொஞ்சம் இது இதிலேயே எடுக்கவும் வரும். சீக்வன்ஸ் வந்து தின்னாக இருக்கிறனால டியூலிப் நீடிலே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த குந்தனை ஒட்டி வந்து செயின் வைக்கிறேன். அதனால் பாதி சீக்வன்ஸ் வந்து குந்தனுக்கு மேலேயே வந்து கவர் ஆகிற மாதிரி ஆகுது. வச்சுட்டு கரெக்டாக அந்த குந்தனை ஒட்டி வந்து செயின் வர மாதிரி போட்டுட்டு வரேன். இப்போ ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து அதே மாதிரி அந்த முதல்ல வச்ச சீக்வன்ஸ்க்கு ஜஸ்ட்டு வந்து மேலே அதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி ரெண்டாவது தடவை வந்து வைக்கிறோம். இது ஃபுல்லாக வந்து 2 தடவை வந்து சீக்வன்ஸ் வந்து வச்சுட்டேன். ஜஸ்ட் அந்த நம்ம செயின் போடுறோம் இல்லையா, அது மட்டும் கரெக்டாக வந்து ஒட்டி போடணும். அந்த குந்தனுக்கு ஒட்டி போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து. உங்களுக்கு செகண்ட் தடவை போடுறப்ப இந்த சீக்வன்ஸை ஒட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து மூணாவது வந்து இந்த பீடை வந்து வைக்க போகிறேன். இது இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் வைக்கிறோங்கிறனால கொஞ்சம் லைட்டாக வந்து டிஸ்டன்ஸாக தான் வரும். அதே மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்லேயே வந்து இந்த பீடும் வந்து சுற்றி வச்சுட்டு வரேன். கரெக்டாக அந்த சீக்வன்ஸை ஒட்டி பீட்ஸ் வைக்கிறோம். கம்ப்ளீட் பண்ணதும் கரெக்டாக எங்கே வந்து நமக்கு இதோட வந்து டச் ஆகணுமோ அந்த ஆங்கிள் பார்த்து
குறிச்சிட்டு அதுக்கு நேராக இன்னொரு பாயிண்ட்டு, இங்கேருந்து 3 பீட், இந்த சைடு 3 பீட் இது மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதே மெத்தடில் ஃபுல்லாக வந்து எல்லா குந்தனும் ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போது நெக்லைன் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ளவுஸை சுற்றி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மேலே செஞ்ச ஒர்க்கையே அப்படியே வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிட்டேன். இந்த ஒர்க்கே வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாக வந்து புட்டாஸாக வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லீவோட ஒர்க்கு. ஸ்லீவில் வந்து இந்த பார்டரை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பார்டர் அதிலே அந்த ப்ளவுஸில் இருக்கிற பார்டர்லேயே வந்து இது மாதிரி ஒரு தடவை வந்து கோல்டு கலர் சீட் பீடும் ஸ்டோன் செயினும் ரெண்டில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் 2 சைடும். கீழே வந்து அங்கங்கே இந்த புட்டாக்கு யூஸ் பண்ண அதே குந்தன்ஸு அதே இந்த ஸ்டோன்லாம் வச்சு அதை சுற்றி வந்து சீட் பீட் மட்டும் வச்சுருக்கேன். இங்கே இந்த பூ மேலேயும் வந்து ஒரு பீட் வந்து வச்சுருக்கேன். பேக்கு கொடுத்தா அதே மாதிரியான குட்டி குட்டி புட்டாஸும் வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போது ஒரு சிம்பிளான ஒர்க்கில் எப்படி வந்து நல்ல கிராண்டான பேட்டர்னாக வந்து போடலான்னு பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்னில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.